அடுத்ததாக அவருடைய சமுதாய அக்கறை வந்து நான் பல நேரங்களில் வந்து பார்த்து வியந்திருக்கேன். நான் என்ன சொல்லுவாருன்னா, பிள்ளைகளை பெற்றுக்கிறத ரொம்ப தள்ளி போடாதீங்க அப்படின்னு ஒரு நல்ல கருத்து ஒரு முறை சொன்னார். அந்த வகையிலையும் அவரை ரொம்ப நான் வியக்கிறது உண்டு. அடுத்தது இந்த காடம்பூர் பகவதி அம்மன், திருச்சூலநாதர், வைக்கம், கருந்துருத்தி, எட்டுமனூர் இதெல்லாம் பற்றிலாம் நான் தெரிஞ்சுக்கிட்டதே அவர் சொன்ன பிறகு தான். ஓ, இவ்வளவு இடங்கள் இருக்கா, இவ்வளோலாம் இருக்கான்னு. இவர் சொல்ல ஆரம்பித்த பிறகு அங்கே கூட்டம் எக்க ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோ பேர் அங்கே போக ஆரம்பிச்சிட்டாங்க. இது கற்பனை இல்லை. அந்த ஊருக்காரரே அந்த இவரையும் சொல்கிறார், பூஜை பண்ணுவார்ல, அவரே சொல்கிறார், எப்போ அவர் ஹரியஜனர்கள் சொன்னாரோ அதுலேருந்து கூட்டம் எக்கச்சக்கமாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அங்கே போயிட்டு நீங்கள் வழிபட்டிங்கன்னா அவங்க கஷ்டமெல்லாம் தீரும் என்று சொல்கிறபோது இயல்பாகவே மக்கள் தீர்வுக்குத்தானே இன்றைக்கி வந்து தேடுறாங்க. அதுக்கு தீர்வு சொல்லுவார், ஆறுதல் சொல்லுவார், தைரியம் சொல்லுவார். அது வெறும் ஒரு ஜோதிட நிகழ்ச்சியாகவும், வெறும் ஒரு இசை நிகழ்ச்சியாக, வெறும் இசை விமர்சனமாகவோ அல்லது பொதுவாக நான் பார்க்குறதில்ல. அதில் ரொம்ப ஆழ்ந்த பொருள் இருக்கு. 5500 நிகழ்ச்சி கொடுத்த பிறகும் இவரும் களைப்படைய மாட்டேங்கிறாரு, பார்க்குறவங்களும் களைப்படைய மாட்டேன்றாங்க, தொலைக்காட்சியும் களைப்படைய மாட்டேங்கிறதுனா வெரைட்டி. தன்வி பொட்டிக், குயின் ஆஃப் ஹேண்ட்லூம்ஸ், இப்போது சென்னை, காரைக்குடி மற்றும் மதுரையில்.